வளமான குரலில் வசீகரித்த தாய், மகள், பேத்தி. மறைந்த முன்னாள் கதாநாயகியும் குணச்சித்திர நடிகையும் பாடகியுமான ஸ்ரீவித்யாவின் தாயார் மறைந்த பாடகி எல் வசந்தகுமாரி. அவர் மயிலாடுதுறையை அடுத்த பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகிலுள்ள கூத்தனூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். தாய், தந்தை இருவருமே இசைத்துறையைச் சேர்ந்தவர்கள். கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் வித்யா தேவி கோயில் அமைந்துள்ள ஊர் என்பதால் தனது மகளுக்கு ஸ்ரீவித்யா என்று அந்த அம்மன் பெயரையே எல் வசந்த குமாரி சூட்டினார். தனது வாழ்க்கைக்காக தாய் லலிதாங்கியுடன் மெட்ராஸ் வந்த வசந்தகுமாரி பிறகு மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி என்று, அதாவது எம்எல்வியாக மாறினார். அப்போது கே தியாகராஜ பாகவதர் ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க அதிக ஆர்வத்துடன் இருந்தார். ஆனால் கடைசி நிமிடத்தில் அவர் நடிக்கவில்லை. புனே சென்று பாடிவிட்டு வந்தார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விகடம் கிருஷ்ணமூர்த்தியை திருமணம் செய்து கொண்டது வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று எல் வசந்தகுமாரி ஒருமுறை சொன்னார். அவரது கருத்து அன்றைய காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது, விமர்சிக்கப்பட்டது. விகடம் கிருஷ்ணமூர்த்தி திரைப்பட நடிகர்களைப் போலவும் அரசியல் தலைவர்களைப் போலவும் பேசி நடிப்பதில் வல்லவராக இருந்தார். திரைப்படங்களில் நகைச்சுவை கேரக்டர்களில் நடித்தாலும் பார்ப்பதற்கு ஹீரோவைப் போல் இருப்பார். அவரது அழகை பார்த்து மயங்கிய எல் வசந்தகுமாரி பிறகு அவரையே காதல் திருமணம் செய்து கொண்டார். கடந்த 1952இல் திரைக்கு வந்த 3 பிள்ளைகள் என்ற எஸ் வாசனின் திரைப்படத்தில் விகடம் கிருஷ்ணமூர்த்தி காமெடி வேடத்தில் நடித்திருந்தார். சில வருடங்களில் திடீரென்று அவருக்கு முகத்தசையில் பாதிப்பு ஏற்பட்டதால் அவரது திரையுலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. வறுமையைப் போக்க எல் வசந்தகுமாரி இரவு பகலென்று பார்க்காமல் இசைக்கச்சேரிகள் நடத்தினார். அப்படியே இசைப்பயிற்சி வகுப்புகளும் நடத்தி பணம் சம்பாதித்தார். இந்நிலையில் திரைத்துறையில் நுழைந்த ஸ்ரீவித்யா தனது தாயார் எல் வசந்தகுமாரிக்கு ஆறுதல் சொன்னார். எனினும் கமல்ஹாசன், பரதன் ஆகியோருடனான காதல் தோல்விகளால் ஸ்ரீவித்யா பெரிதும் துவண்டு போனார். மலையாள திரைப்பட துணை இயக்குனர் ஜார்ஜ் என்பவரை திடீரென்று திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதுவும் கண்மூடித்தனமான காதல்தான். கமல்ஹாசனுடனான தனது மகளின் காதலை ஆவேசத்துடன் தடுத்து நிறுத்திய எல் வசந்தகுமாரி ஏனோ ஜார்ஜின் காதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதாவது எல் வசந்தகுமாரியின் தீவிர முயற்சி ஸ்ரீவித்யாவிடம் பலிக்கவில்லை. தனக்கு ஏற்பட்ட சோகமான வாழ்க்கையைப் போல் மகளின் காதல் வாழ்க்கை மாறக்கூடாது என்று ஒரு பாசமுள்ள தாயாக எல் வசந்தகுமாரி தவித்தார். அவர் நினைத்த மாதிரியே ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கை சில வருடங்களிலேயே நடுத்தெருவுக்கு வந்து நின்றது. அவரது தங்க நகைகள், பணம், சொத்துகள் எல்லாம் பறிபோய்விட்டது. ஆண்டவன் ஸ்ரீவித்யாவுக்கு எவ்வளவு அழகையும் திறமையையும் புகழையும் பாராட்டுகளையும் கொடுத்தானோ அதைவிட அதிகமாக துயரத்தையும் மனவேதனையையும் கொடுத்தான். எனினும் அதிலெல்லாம் துவண்டு விடாமல் மேலேறி வந்த ஸ்ரீவித்யாவுக்கு கடுமையான புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. விழியழகி என்று தமிழ் நடிகைகளில் பானுப்பிரியாவையும் மீனாவையும் சொன்னார்கள். ஆனால் ஸ்ரீவித்யா மாதிரி பேசும் விழிகள் வேறெந்த நடிகைக்கும் கிடையாது. அதிகமான திறமையும் நடிப்பு ஆர்வமும் கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவை திடீரென்று தமிழ் படவுலகம் புறக்கணித்தது. ஆனால் அவரை அப்படியே மலையாள திரையுலகம் ஏற்றுக்கொண்டு கொண்டாடியது. தொடர்ந்து அவர் பல மலையாள படங்களில் வித்தியாசமான கேரக்டர்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். அதனால்தான் தனது தாய் எல் வசந்தகுமாரியின் மறைவுக்குப் பிறகு திருவனந்தபுரத்தில் வீடு வாங்கி குடியேறிய ஸ்ரீவித்யாவின் உயிரும் கேரளத்தில் இருந்த ஒரு மருத்துவமனையிலேயே பிரிந்தது. எல் வசந்தகுமாரிக்கும் கேன்சர், அவரது மகள் ஸ்ரீவித்யாவுக்கும் கேன்சர் பாதிப்பு ஏற்பட்டது. பட்ட காலிலேயே படும், கெட்ட கொடியே கெடும் என்பது இதுதான் போலும். அப்போது பெங்களூரில் இசைக்கச்சேரி நடந்தது. சென்னையில் இருந்து தனது தாயுடன் எல் வசந்தகுமாரி செல்கிறார். கச்சேரி நடக்கும் நாளில் ஆஸ்துமாவால் கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டு தாயால் பாட முடியாத நிலை ஏற்பட்டது. உடனே தனது மகளை இசை மேடையில் ஏற்றினார் தாய். பிறகு மிகப்பெரிய இசைக்கலைஞராக எல் வசந்தகுமாரி மாறியிருந்தார். மெட்ராஸ் லலிதாங்கிக்கும் கூத்தனூர் ஐயாசாமி ஐயருக்கும் மகளாக பிறந்தவர் வசந்தகுமாரி. கடந்த 1920களின் தொடக்கத்தில் பெண்கள் மேடை கச்சேரியில் பாட ஆரம்பித்தனர். இசை மற்றும் நடனத்தில் பெண்களின் அடையாளம் மெருகேற தொடங்கியது. இந்தியாவிலேயே முதன்முதலில் சுதந்திர முழக்க பாடலை ஒலிநாடா வடிவில் பாடியவர் மெட்ராஸ் லலிதாங்கி. சிறுவயதில் புரந்தரதாசர் கீர்த்தனை, களுக்கு வசந்தகுமாரி ஸ்வரங்கள் எழுதியிருக்கிறார். புகழ்பெற்ற கலைஞர் என் பாலசுப்ரமணியம் வசந்தகுமாரியின் திறமையை பார்த்து வியந்து அவரை முழு நேர பாடகியாக மாற்ற பயிற்சி அளித்தார். சிறுவயதிலேயே தாயுடன் இணைந்து பல இசைக்கச்சேரிகளில் பாடிய வசந்தகுமாரி நன்கு பயிற்சி பெற்ற பிறகு தனியாக பாட ஆரம்பித்தார். அப்போது அவர் மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி என்று அறியப்பட்டார். வசந்தகுமாரியின் இசைக்கச்சேரியை நேரில் பார்த்தவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து மேடையில் வாத்தியங்களை வாசித்தவர்களுக்கும் தினமும் புதிய அனுபவங்கள் கிடைத்தது. ராகங்களையும் ஆலாபனைகளையும் மேடையில் எப்படி கற்பனை விரிகிறதோ அதற்கேற்ப மெருகேற்றி மேல்கட்டையில் சிறப்பாக பாடும் திறமை பெற்றவராக வசந்தகுமாரி திகழ்ந்தார்.
மேடையில் நடக்கும் இசைக்கச்சேரியில் துணிச்சலான பரிசோதனைகளை மேற்கொண்ட அவருடன் பங்கேற்று வாத்தியங்கள் வாசிப்பவர்களுக்கு தினந்தோறும் பல சவால்கள் காத்திருந்தது. தனி பாணியை கரைப்பிடித்த எல் வசந்தகுமாரி தனது குரு ஜி.என். பாலசுப்ரமணியம் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது தாய் லலிதாங்கிக்குப் பிறகு வசந்தகுமாரி புரந்தரதாசர் கீர்த்தனைகளை பாடி பிரபலமாக்கினார். பேசும் திரைப்படங்கள் வெளியான நேரத்தில் சில தரமான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல், மணமதள் என்ற படத்தில் இடம்பெற்ற எல்லாமே இன்பமயம் என்ற பாடல் உள்பட பல பாடல்களை பாடியிருந்த வசந்தகுமாரி திரைப்பட பாடல்களின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் தனி கவனம் பெற்று பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சியை கண்டார். கர்நாடக இசை மற்றும் தமிழ் பாடல்கள் மட்டுமின்றி மொழி பேதங்களை கடந்து மராத்தி மொழியிலுள்ள சில பக்தி பாடல்களையும் கற்றுக்கொண்டார். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருந்தார். அவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்.